என்னது இது இந்த ஸ்கூலுக்கு போன சின்சான் பையபெல்லாம் இன்னும் ஆளை காணோம். டேய் தம்பி சின்சான், டேய் எங்கடா இருக்கிற? அடே இந்த ஸ்கூல் எவன் கண்டுபிடிச்சானே வாயில முங்கணும் எவ்வளவு கூட்டு சாவடிக்கிறாங்க. ஓகே ரைட். என்ன இது நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இத்தனை போலீஸ்காரங்க நிக்குது. என்ன மாட்டல இருக்கும்? அட பாவீங்களா, மிலிட்டரி ஆர்மி டேங்கர்லாம் நிக்குது. ஐயோ என்ன பிரச்சனை இருக்குது? இருங்க போய் கேட்டு போலாம் நம்ம போலீஸ் சிங்கம் சார்ட்ட. சார் எங்க ஆள காணோம் சார். எங்க சார் இருக்கீங்க? சிங்கம் சார். ஹலோ சிங்கம் மிஸ்டர் சிங்கம். இங்க இருக்கீங்களா சார்? சார் என்னாச்சு சார்? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆர்மி டேங்கர் ஆகுது. என்னாச்சு பிரச்சனை? ஏப்பா, நம்ம ஊர்ல ஆட்டோ காமிச்சிட்டு இருக்க அந்த பிராங்க்லினை வந்து நைட் 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ண போறோம்பா. அதுக்கு தான் இவ்வளவு ஃபோர்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நானு. அடே அதெல்லாம் விட்றா, உனக்கு ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? அடே என்னடா சொல்றா? எப்படா ஊரை விட்டு எஸ்கேப் ஆகுது இப்ப? அது ஓட வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்ட் இருக்கிறான்டா. அவன்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஐடியா கேட்டு எப்படி இந்த ஊரை விட்டு அந்த ஏரோப்ளேன்ல எஸ்கேப் ஆயிடலாம். வா. ஐயோ இதுக்கு நைட் 6 மணி வரைக்கும் மக்களே எனக்கு டைம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த ஊர்ல என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவானுங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறானுங்களே தெரியல. ஏன்னா அவ்வளோ கேடித்தனம் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த ஊர்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு குரங்கு கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் மக்களே இந்த மெக்கானிக் பற்றிலாம் தெரியாது. அதனால இந்த ஹெலிகாப்டர் எப்படி ஹெலிகாப்டர்ன்ற பாருங்க வாய் வளருது, ஏரோப்ளேன் எப்படி ஓட வைக்கிறதுன்ட்டு அந்த ஒரே ஒரு குரங்கு கூப்பனுக்கு மட்டும் தான் என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். வாங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுவான். டேய் குரங்கு கூப்பாடா இருக்கியா? அவன் வீடு ஆக்சுவலாக எதுவும் மறந்து போச்சு. அந்த பச்சை கலர் வீடு தான் மக்களே. ஓகே ரைட்டு, அந்த பச்சை கலர் வீட்டில் தான் குரங்கு குப்பா என் நண்பர் இருக்கிறான். நான் அவனை போய் கதவை தட்டி எழுப்பி விடலாம். டேய் குரங்கு குப்பாடே, இவன் காலைல எழுந்திரிக்க மாட்டானே. நைட்டு தான் மக்களே இவன் ஒர்க்கிங் டைமே. காலை ஃபுல்லாக தூங்கியே சாவான். டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. இந்த ஊர் ஏரோப்ளைனை நீ தான்டா ஓட வச்சு நீ எஸ்கேப் ஆக வைக்கணும் இந்த ஊரை விட்டு ப்ளீஸ். டேய் மாப்ள, நான் சொல்ற இடத்துல ஏரோப்ளைன் இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜினை மட்டும் எடுத்துட்டு வா. நான் அந்த ஏரோப்ளைனை ஓடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். அடே குரங்கு குப்பா ரொம்ப நன்றிடா ப்ளீஸ்டா. இவன் இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிழைச்சிருக்க மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன ஏரோப்ளைனோட இன்ஜினை வந்து கண்டுபிடிக்கணும் மக்களே. ஸோ அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சி நேரம் நம்ம ஊரில் இருக்கிற பழைய ஏரோப்ளைனில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏரோப்ளைன் ஓடும். அதுலேருந்து எஸ்கேப் போய் ஊர் விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் மக்களே. அப்பாடா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே மேலே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பில்டிங் மேலே தான் மக்களே அந்த புது இன்ஜின் இருக்குது. இப்போ அந்த பில்டிங் மேலே ஏறது அவ்வளோ அசால்ட் மேட்டர் இல்லை மக்களே. இவ்வளோ தடையெல்லாம் மீறி தான் அந்த பில்டிங் மேலே நம்ம ஏற முடியும். ஆனால் இத்தனை பைக் இருக்குது. எந்த பைக் எடுத்துகிட்டு பில்டிங் மேலே எதுன்னு தெரியல. இது RX சென்டர் மாதிரி இருக்குது. இது சூப்பர் பைக் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கா மலை ஏறுற பைக் மாதிரியே வேணும் மக்களே. ஓகே தான் இங்கே ஒரு பைக் இருக்குது மக்களே. ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸ்லாம் கடந்து அந்த பில்டிங் மேலே போயிட்டு அந்த புது ஏரோப்ளைனோட இன்ஜின் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க சூப்பராக இருக்குது மக்களே. ஸோ இந்த மலை ஏறலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த வண்டி மாதிரி இருக்குது. இப்போ இந்த வண்டி எடுத்து டர்ரு புர்ருன்ட்டு இப்போ பாருங்க எப்படி இப்போ நான் ஸ்டண்ட்டு காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே ரைட்டு. என்னடா இவ்வளோ பெரிய கேப் விட்டு வச்சுக்கிறீங்க நடுவில்? ஓ அப்பா டே இங்கிருந்து அந்த பில்டிங் தான் ஆகணுமா? ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு மாதிரி ஜூஸ் வாட்ரு. ஓப்பாடா அங்கே உட்காம கிடையாது. எப்பா சாமி டே ரொம்ப இது டேஞ்சரான விளையாட்டு தான் போலியே. ஓகே ரைட்டு இருந்தாலும் பரவாயில்ல மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் மேலே போய் ஆகணும். அது நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டிங். ஏன்டா அந்த ஒரு பில்டிங்கு போகிறதுக்கு 10 பில்டிங் தாவி போனால் தான் போக முடியும்னு சொன்னால் எப்படா டே? ஐயோ ஜஸ்ட் மிஸ்டு மக்களே. இன்னாரும் இந்த வண்டி மாதிரி நாமளும் கீழே உளுந்து அப்பளம் மாதிரி நோங்கியிருப்போம். அப்பாடா எப்படி ஒன்று தப்பிச்சாச்சு. இப்போ வாங்க அந்த ஆண்டை ஏதாச்சும் வண்டிக்கு தானே போய் பார்த்துட்டு அடுத்த பில்டிங்கை தாவி அந்த உயரமான பில்டிங்க்கு போவோம். இங்கே ஒரு ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு வண்டி கட்சி மக்களே, சூப்பரான வண்டி. இந்த வண்டி வச்சு தான் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் போக போகிறோம், பெரிய பில்டிங்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய இது என்னடா இவ்வளோ எதுக்கடா இவ்வளோ சீனுன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு நம்ம ஜம்ப் பண்ண மக்களே. அடங்கொக்காங்கோ எப்படி ஜம்ப் ஆயிரு. அப்பாடா ஃபைனலாக ஜம்ப் பண்ணிட்டு மக்களே. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரூட்டு தாங்க தெரியுது பார்த்தீங்களா? மேலே அப்படியே மேலே சொயின்னு ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெரிய பில்டிங் போய் நீங்கள் சேர்ந்துடலாம். சரி ஓகே ரைட்டு. அதுக்கு முன்னாடி நடுவில் எதுவும் தடக்கிட வந்துடக்கூடாது. என்னடா இது என்னடா போயிட்டே இருக்குது நடுவில் கேப் இருக்குது. அப்போ எங்கடா போகிறது? ஓ ஜம்ப் பண்ணி தான் போடுமா? ஓகே ஜம்ப் பண்ணிடுவான். 1 2 3 அப்படி போடு. அப்பா சாமி டே அம்மா டே இதில் ரொம்ப டேஞ்சர் ஆகுது மக்களே. அவ்வளோதான் மக்களே அந்த பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். அடப்பாவி இன்னும் இந்த பில்டிங்குள்ளேயே நீ போலியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போல மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தாவனா அங்கே போகிறான், அப்படி தாவனா அங்கே போகிறான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு மட்டும் போகவே மாட்டேங்கிறான் மக்களே. என்ன தான் சேலஞ்சுன்னு தெரில. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஜம்ப் தான். நேராக அந்த ஹையஸ்ட் பில்டிங் போக போகிறோம். அங்கே இருக்க ஏரோப்ளைனோட இன்ஜினை எடுத்து தூக்கிட்டு வர போகிறோம். சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
ரெடி 1 2 3 முருகா அப்படின்ட்டு ஐயோ டேய் அப்பாடா குச்சாச்சுடா ஐயோ டேய் எனக்கு பார்த்துடா அடங்கோக்க கை கிண்ணதுக்கு வாங்கி கிட்டலையே ஐயோ போச்சே ஆக மொத்தம் இந்த பில்டிங் மேலே நம்மளால போகவே முடியாது போலியே இப்போ என்ன பண்ணுறது ஃபஸ்ட்லேருந்து போகணுமா அதெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடியாது ஆஹா இங்கே பாருங்க மக்களே ஒரு சூப்பர் ராக்கெட் கார் இருக்குது இந்த ராக்கெட் கார் எப்படி ஒன்று ஆட்டையை போட்டால் இந்த ராக்கெட் காரில் அப்படியே பறந்த பில்டிங் மேலே போயிடலாம் மக்களே அவ்வளோ பவர் இந்த காரில் சரி இந்த ஓனர்கிட்ட எப்படி ஒன்று நைஸாக வாங்கிடலாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களை தான் சொல்கிறேன் ஹலோ டேய் சவுட்டு டேய் அட பாவி இல்லை நம்ம பேசுகிறோம் அப்படியே சில மாதிரியே நின்றுக்கிறான் ஓகே உன்னை போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த கார் எடுத்துட வேண்டித்தான் ஓகே என்னடா கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஜூஸ் என்னது ஃபயர் ஜூஸா ஆமாம் மக்களே இப்போ பாருங்க ஹாப்பி தீபாவளி நண்பா கொளுத்தி விட்டு ஏறி புஷ்வான மாதிரி ஐயோ என்னடா இப்படி எரியுது ரொம்ப டேஞ்சரு இதே எவ்வளோ நேரம் கையில் வச்சுட்டு இருந்தோம் ஐயோ சரி ஓகே ரைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த கார் எடுத்துட்டு எப்படி பறக்கிறதுன்னு மட்டும் பாருங்க அப்புறமேட்டு இந்த காரை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல இப்போ பாருங்க இந்த காரை ஓட்டி காமிக்கிறேன் அப்புறம் இது காரா இல்லை இஸ்ரோ ஜெட்டா அப்படின்னு கேட்பீங்க என்னடா என்னடா இம்பிடிச்சு ஸ்பீடு போய் அப்படின்னு கேட்பீங்க இது டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இப்போ இருங்க 0லேருந்து இப்போ பாருங்க கீழே பாருங்க சைடில் பாருங்க 0 40 100 ஐயோ 200 300 400 500 கிலோமீட்டர் ஸ்பீடு மக்களே ஐயோ எப்பா டேய் என்னடா இது இம்பிட்டு ஸ்பீடு போகுது எப்பா இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாக ஒரு நீட்டமாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கானுங்களே அதில் அப்படியே போய் ஜம்ப் பண்ணி நம்ம அந்த பில்டிங் போக போகிறோம் மக்களே ஸோ அந்த காரை வச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் ஸோ என்ன ஆகுதுன்னு எனக்கே அப்படி மாட்டேங்குது இப்போ ஆக்சுவலாக பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்க அப்படியே ஒரு ரேம்ப் இருக்குல்ல ஸோ அந்த ரேம்பில் விட்டு இந்த காரை ஏற்ற போகிறேன் ஸோ ஃபுல் ராக்கெட் பவர் அப்படியே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அப்படியே விட்டு ஏற்றி எங்கே போய் பறக்க போகிறேன்னா எங்கேயோ போய் பறந்து அங்கேருந்து குயிக்கி அந்த பில்டிங்க்கு ரீச் ஆக போகிற மக்களே சரி இப்போ வாங்க நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மேலே ஏறியாச்சு ரேம்ப் மேலே இப்போ ரெடி 1 2 3 எல்லாரும் காதை பொட்டிக்கோங்க ஃபயர் ஜெட் ஆன் போடு லான்ச் பண்ணிட்டோம் ஊரை விட்டே போயிடும் போலியே நம்மளுக்கு ஆக மொத்தம் ஏரோப்ளைனே தேவையில்ல போல இந்த காரில் ஊரை விட்டு தப்பிச்சு போடலாம் போலியா டேய் ஐயோ டே என்னதுடா பண்ணிக்கிட்டே எப்பா டே என்னடா இது விட்டா வீட்டு வேலைக்கா போயிடும் போலியா டே என்னடா இது டே ஐயோ வேற மாதிரி காய் சூப்பர் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வானத்துலேருந்து டேராக அந்த பில்டிங் இப்போ தாவிட்டோம் இப்போ அந்த பில்டிங் வந்தாச்சு மக்களே அப்போடா இந்த பில்டிங் வரதுக்கு எவ்வளோ சோதனைகள் அங்கே பாருங்க இந்த ஏரோப்ளைனோட ஜெட்டு ஸோ இப்போ இந்த ஏரோப்ளைனோட ஜெட்டை வந்து கீழே இறக்கிட்டு வந்துட்டோம் மக்களே ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு பெரிய ட்ரக் இருக்குல்ல ஸோ அந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டோட மோட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம் அந்த ஜெட்டோட மோட்டர் எங்கடான்னு கேட்பீங்க அது அங்கே பாருங்க அந்த ட்ரக்கோட இது ட்ரைலருக்கு பின்னாடி அங்கே பாருங்க சைடில் தெரியுதா ரோட்டு இதாக இருங்க அதுதான் எடுக்க போகிறேன் இப்போ ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நியூ ஏரோப்ளைனோட ஜெட் இருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரக் எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அதை போய் அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே இந்த லோடை ஏற்றிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் இப்போ வாங்க லோடை ஏற்றணும் ஃபஸ்ட்டு ஸோ போய் கனெக்ட் பண்ணி கரெக்டாக போய் கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் போய் அட்டாச் ஆகும் ஓகே கமான் அட்டாச் ஆச்சு மக்களே ஸோ இப்போ நேரம் நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடலாம் வாங்க ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது இன்னும் 1 மணி நேரத்தில் ஸோ அதுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டிடுவானுங்க மக்களே அடடா என்னடா நடுவில் எவனோ நிற்கிறான் எவன்டா அவன் ஐயோ எவனா இருக்கும் ஹலோ சார் ஏன் சார் வழியில் நின்றுக்குதே ஏய் மனுஷனுக்கு 1000 வேலை இருக்குது எவனா வேண்டே இறா அவனை வச்சுக்கிறான்டா இறா ஐயோ போலீஸ்காரன் போலியே ஐயோ இப்போ இவன்ட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்களோ சார் என்ன சார் ஆச்சு என்ன பிரச்சனை யப்பா பிராங்க்லின் ஒரு பயபுல ஊரை விட்டு தப்பிக்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்பா அவனை பிடிக்கிறதுக்கு தான் நான் நின்று இருக்கிறேன் பாவி பிராங்க்லினே நான் தான்டா என்னைய பிடிக்கிறதுக்கு ஏன்ட்டே கேட்குறான் பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட இவன் கூமட்ட போலீஸாக இருப்பான் சரி ஓகே ரைட்டு இப்போ இவனுக்குலாம் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து வாயில சொறி விட்டா தான் சரிப்பட்டு வருவான் இப்போ நம்ம ரோடை நம்மளே கிளியர் பண்ணிட வேண்டியதான் ஹாப்பி தீபாவளியா அப்போடா டே சாரி ஆபீசர் உங்களை கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லைனா கொண்டிருக்க மாட்டேன் ஐயோ கேஸ் வர ஆயிருமே நேரம் அவ்வளோதான் மக்களே நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க ஸோ கேஸ் ஆயிடுச்சு போச்சு நம்ம போலீஸ் இருக்கிற இடம் போலீஸ்க்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு மக்களே இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் இதுக்கு மேலே நம்ம எங்கே போனாலும் நம்மளை சரண்டர் பண்ணிடுவானுங்க ஸோ அதனால் இப்போ சேஃபாக கேம் விளாட்னதுக்கு மேலே சரி ஓகே ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு மக்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து டெலிவரி பண்ணிடலாம் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த மோட்டரை குரங்குப்பேன் ஸோ அவன்கிட்ட தான் இப்போ போயிட்டுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் என்ன சொல்கிறானோ அதை பண்ணி தான் நம்ம அடுத்தது வந்து ஏரோப்ளைனே எடுக்க முடியும் மோட்டர் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை இன்னொரு விஷயம் தேவை டே குரங்குப்பா இது எடுத்துகிட்டு வந்துட்டான்டா மோட்ரு இப்போ அடுத்தது என்னடா பண்ணோம்
அடுத்தது ஒண்ணும் இல்ல, போய் பெட்ரோல் மட்டும் ஒரு 1000 லிட்டர் புடிச்சிட்டு வாப்பா. அப்பதான் பிளைன் அவ்வளவு தூரம் பறக்கும். ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோப்ளைன் பறக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பெட்ரோல் வேணும் மக்களே. ஸோ அதுதான் இப்போ நம்ம போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பிடிச்சிட்டு வர போகிறோம். டேய் இதுனோட ட்ரக்கு பயங்கரமாக இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ட்ரக்கை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம வந்து போலீஸ் இருக்கிற நம்ம இடம் இருக்கிறது வந்து போலீஸ் தெரிஞ்சு போச்சு மக்களே. ஆனாலும் அவனுங்க என்ன வேணால் நம்மளை பண்ணலாம், எப்போ வேணால் நம்மளை தாக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு ட்ரக் வேணும் மக்களே. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ட்ரக்கை வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். பாவீங்களா சொன்ன முறையாக பார்த்தீங்களா நம்ம இருக்க இடத்த ட்ராக் பண்ணி அங்கே பாருங்க ரோடையே பிளாக் பண்ணிட்டானுங்க. பாவீங்களா ஒன்று இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 50 கிட்ட டேங்கரை வச்சு நிறுத்தி வச்சுக்கிறாங்க மக்களே ரோடு ஃபுல்லாக. ஐயோ என்ன பண்ணுறது, இங்கே பாருங்க ராக்கெட் லான்ச்சர் வண்டிலாம் நிற்குது. ஐயோ இங்கே வர மிலிட்ரியோட ஹெட்டே வந்துட்டானா நம்மளை பிடிக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, நம்மள்ட்ட தான் ஃபயர் ட்ரக் இருக்குல்ல, எல்லாத்தையும் பீஸாக நொறுக்கி விட்டு போகிற பார்க்கல. ஐயோ அட கொக்கா நம்ம பிளான்ல சொதப்பிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? இப்போ எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணுற பேசாமல் போய் சரண்டர் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லணும்னு மட்டும் நினைக்காதீங்க மக்களே. இதுக்கு தான் நம்ம பிளான் 2 வச்சுருக்கோம். ஸோ பிளான் 2ல 2வது ஒரு ட்ரக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. ஸோ இந்த ட்ரக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பீஸாக நொறுக்கிட்டு போயிடும். பாருங்களேன் எப்படி நொறுக்கிட்டு போகுதுன்னு. ஐயோ போட்டு வர்ற மாதிரி டே மிலிட்ரியே உன்னைய போட்டு தாக்கல என் பேரை மாற்றிக்கிறேன், என் ட்ரக்கு கவுந்துருச்சுன்னு நினைக்காத. இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு, உன் வண்டியெலாம் நொறுக்கி விட்டு போயிடுவேன் போடு வர்ற மாதிரி மக்களே. நம்ம ட்ரக்கு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணுது, சூப்பராக இருக்குது இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நொறுக்கிட்டு ரோடை கிளியர் பண்ணிக்கிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நேராக வந்து பெட்ரோலை மட்டும் நம்ம ஏரோப்ளைனில் போட்டோம்னா அப்படியே இங்கேருந்து டேக் ஆஃப் டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ டேய் கொக்குமுக்கா டேய் என்னடா இது டேய் என் ட்ரக்கு என் ட்ரக்குவா போய் பிடிச்சிட்டு வர இருக்க. அப்பாடா எப்படின்னு ட்ரக் எடுத்தாச்சு மக்களே. ஆனால் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்களே, என்ன பண்ணுறது? ஓகே ரைட்டு, ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லா டேங்கரையும் நொறுக்கிற வேண்டிதான். ஓகே பவர் ஆன் பண்ணியாச்சு, பூஸ்ட் போட்டாச்சு, கமான் போடு வர மாதிரி போட்டு. இவ்வளோ பவர் அந்த ட்ரக்குக்கு வாவ் செம்மையாகுது போடு வேற மாதிரி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரோப்ளைனை ரெடி பண்ணி வச்சுட்டான் குரங்கு குப்பேன். அதுக்கு பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைனை வந்து எடுத்துட்டு டேக் ஆஃப் பண்ணி ஊரை விட்டு கிளம்பி டாட்டா பாபா போலீஸ்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்ட்டு அரெஸ்ட் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு தப்பிக்க போகிறோம். பாருங்க ஏரோப்ளைன் வேற மாதிரி இது சூப்பர் போட்டு வர மாதிரி வேற லெவலு மக்களே. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் எவனையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. சூப்பர் ஓகே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது பின்னாடி டடா புடான்ட்டு. என்ன சத்தம்? ஐயோ டேய் என்னடா இன்ஜின் நெருப்பு பட்டுக்கிச்சு. அட குரங்குப்பா டேய். ஐயோ அவன் ஒரு இத்து போன மெக்கானிக் போல மக்களே, சரியாவே வந்து ரெடி பண்ணல ஏரோப்ளைனை. ஐயோ நடுவானத்தில் பற்றிக்கிச்சா டேய், யாரோ காப்பாற்றுடா டேய். அட குரங்குப்பா அவனையும் சும்மாவே விட மாட்டான்டா டே. அட ஒக்க ஏரோப்ளைனை பொழந்துக்கிச்சு. அடப்பாயில டேய் யாரா காப்பாத்துக்கடா டேய் உக்களை தான்டா டேய். ஐயோ நடுவானில் இப்படி தவிக்கிறேன்னா டேய் குரங்குப்பா டேய், உனைய அடுத்த எப்படி ஒன்று வந்து கொல்லுவான்டா டேய்.